வார்டன் பார்க்கலாம். பார்வதியை சொல்றேன் வச்சு அந்த 8வது மூல இருக்குமே ஹீரோஸ் தான். அஃப்கோர்ஸ் பிரஜனன்னா மியூசிக்ல ஒரு ஹீரோ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மார்னிங் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவார் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்ச நாளாக அந்த விஷயத்த பண்ணாமல் இருந்தார், ஆனால் இன்னைக்கு அதை பண்ணியிருக்காரு. அந்த மார்னிங் டாஸ்க்கு என்ன, யார் யார் பேரை சொன்னாங்க அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். முதல்ல இந்த டாஸ்க்கை பற்றி நான் சொல்கிறேங்க. எஃப்ஜே தானே இப்போ வீட்டு தலை, அவன் தான் இந்த டாஸ்க்கு அந்த பேப்பரை படித்து என்ன விஷயன்றதை சொல்கிறான். அது என்னன்னா, இதை ஒரு ஹாஸ்டலாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி ஹாஸ்டலாக மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டான வார்டன் யாருன்றதை சொல்லணும். இதை தாண்டி ஹாஸ்டல்னா ஹீரோ மாதிரி ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பான்ல, ஹீரோவோ ஹீரோயினோ, ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது யாரு, அவங்களோட பேரை சொல்லணும். அதே மாதிரி ட்ரபிள் மேக்கர்னு இருப்பாங்கல்ல, ஒரு ஹாஸ்டல்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற கேரக்டர்னு சில பசங்க இருப்பாங்கல்ல, அது யாருன்றதை சொல்லணும். எஃப்ஜே தான் இதை படிக்கிறான். இந்த மாதிரி எல்லாருமே பேரை சொல்லுங்கன்ட்டு, ஒருத்தருக்கு ஒரு பேரை தான் சொல்லணும்ட்டு இல்லை. உதாரணத்துக்கு ஸ்ட்ரிக்டான வார்டனுக்கு ஒரு பேரை தான் சொல்லணும்ட்டு இல்லை, 2-3 பேரை கூட சொல்லிக்கலாம். இதுதான் டாஸ்க்ன்ற மாதிரி எஃப்ஜே ஒவ்வொருத்தரா சொல்லிட்டான். நம்ம ஆளுங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷன்லேயே எவ்வளோ சாமர்த்தியமாக ஓட்டு போடுவாங்க. யார்கிட்டையும் பிரச்சனை வந்துடக்கூடாது, யாரையும் பகச்சிக்க கூடாதுன்னு எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக பேசுவாங்க. அதே விஷயத்தை தான் இந்த இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரிக்டான வார்டன்னு இவங்க யாரையாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க அஃபண்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ட்ரபிள் மேக்கர்னு சொல்லிட்டாலும் அஃபண்ட் ஆகிடுவாங்க. அப்போ யாருமே அஃபண்ட் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது, அப்படியே காமெடியாக அதை சொல்கிறது. ஸோ எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு யார்கிட்டையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா, அதுவும் இந்த ஃபன் டாஸ்க்குனாலாம் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏதோ ஓப்பன் நாமினேஷனில் நம்ம ஏதாவது பண்ணி பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல, இதிலலாம் எதுக்காக நம்ம 7 இழுத்துக்கணும், நம்ம சாதாரணமாக எல்லாருமே ரசிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலான்றதுக்காக எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் திவ்யாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. திவ்யா முதல்ல ஸ்ட்ரிக்டான வார்டன்னு பார்வதி பேரை சொல்கிறாங்க. பார்வதி ஷாக் ஆகிட்டாங்க. என்னது நான் ஸ்ட்ரிக்டான வார்டனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் தப்பாலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி திவ்யா இருக்காங்கல்ல, அந்த ஸ்ட்ரிக்டான வார்டனுக்கே கொஞ்சம் நல்ல விஷயம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட வார்டன் எப்போவுமே சாண்ட்ரா தான், எனக்கு எப்போவுமே கூடியே இருக்காங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்ற மாதிரி சாண்ட்ராக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்களா. இதை தாண்டி ஹீரோஸ்னு வரும்போது தான் இவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது என்னன்னா, எல்லாருமே அவங்களோட ஓன் பேஸ்ல ஹீரோவா தான் தெரியுறீங்க. ஏன்னா நீங்க ஹீரோ மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பசங்க எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவங்க கிளாப் தட்டுறாங்க, பசங்களும் கிளாப் தட்டுறாங்க. அதாவது பாருங்க, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்தா இவங்க பிக் பாஸை எப்படி கதற விடுறாங்க பாருங்க. பிக் பாஸ் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்க, நல்லா இருக்கும், அது மூலியமா ஏதாவது ஒரு சண்டை பில்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா இவங்க என்னடான்னா எல்லாருமே ஹீரோஸ் மாதிரி தான் இருக்கீங்க. இப்ப பிரஜினன்னா ஒரு மாதிரி ஹீரோவா இருக்காரு. அதே மாதிரி எஃப்ஜேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூசிக்ல ஹீரோவா இருக்கான், கமருதீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஷயத்துல ஹீரோவா இருக்கான், அப்படி ஹீரோவா இருக்கான்ட்டு எல்லாம், அதாவது சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சாஃப்டா சொல்றாங்க. அடுத்ததா ட்ரபிள் மேக்கர்னு ஒரு பேரு. இவங்க மட்டும் இல்ல, திவ்யா மட்டும் கிடையாது, ஏறக்குறைய வந்திருக்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான டாஸ்க்ல யாரோடமா ஏதாவது சொல்லி அவங்க கோச்சுக்கிட்டு அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா இது வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை ஓட்டு வேற போடுவாங்கல்ல. ஐயோ, நம்ம லைட்டா பகச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு ஓட்டு விழுன்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. இவங்க மட்டும் இல்ல, நான் திவ்யா சொல்றதை மட்டும் சொல்றேன். திவ்யா மட்டும் இல்ல, ஏறக்குறைய எல்லாருமே அப்படிதான் பாலிஷா சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரிக்டான வார்டனு, ட்ரபிள் மேக்கர்ன்றது நெகட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயத்தை நெகட்டிவா தானே சொல்லணும், ஆனா நெகட்டிவாலாம் சொல்ல, அதையே பாசிட்டிவா சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். எல்லாருமே ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.